கட்டாகுரி ஒன் பீஸ்ல இருக்க நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வில்லன் கேரக்டர். ரொம்ப ஜென்யூனா இருப்பான். பிக் மம்மோட பையன். பிக் மம்மோட பைரேட் குரூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குரூ தான். அதுக்கு மெயினான ரீசன் பிக் மம் என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் கட்டாகுரி மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கமாண்டர்ஸ் இருக்கிறதுமே ஒரு மெயினான ரீசன். லூஃபிக்கும் கட்டாகுரிக்கு நடந்த பேட்டில்லாம் ஒரு எபிக். இந்த வீடியோல கட்டாகுரியோட ஆரிஜின், அவனோட ஆல் டைப் ஆஃப் ஹாக்கி, அவனோட டெவில் ஃப்ரூட்டோட பவர் என்ன, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அப்படியே பக்கத்தில் வந்து தேங்க்ஸ் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கட்டாகுரி பிக் மம்மோட 2வது பையன். அவனுக்கு 2 வயசாக இருக்கப்போ ஃபர்ஸ்ட் வந்து டோனட் வந்து சாப்பிட்றான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டாக மாறிடுது. கட்டாகுரிக்கு ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்ற ஒரு ஹேபிட் இருக்கனால அவனோட வாய்ங்கிறது வந்து பெருசாகிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அவனோட லுக் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆயிடுது. அதை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணுறானுங்க. கட்டாகுரியை கிண்டல் பண்ணுற எல்லாரையுமே அடி வெளுத்து விட்டுறான். அவனை மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லுக்கில் மட்டும் கிடையாது. கட்டாகுரி அப்பேலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்பான். கட்டாகுரி 5 வயசா இருக்கப்போ மோச்சி மோச்சி நோமின்னு சொல்லிட்டு ஒரு டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிட்றான். இது ஸ்பெஷல் பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட். பெரஸ்பரோ கட்டாகுரி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவன்கிட்ட சொல்றான், உன்னோட வாயை மறைச்சன்னா உன்னால வந்து ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் கட்டாகுரி அதெல்லாம் பெருசா திங்க் பண்ண மாட்டான். அவனோட லுக்கை பத்தி யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்களை அடி வெளுத்து விட்டுறணும், அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பான். நமக்கு காமனா பாக்குறப்போ கட்டாகுரியோட லுக்கில் அவன் கேர் பண்ணிக்கிட்டானா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலா அவன் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கட்டாகுரியோட கேரக்டர் அனலைஸ் பண்றப்போ வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ 5K போனதுன்னா அந்த வீடியோ நான் உடனே மேக் பண்றேன். கட்டாகுரிக்கு 10 வயசு தான் இருக்கப்போ அவனோட சிஸ்டர் ப்ரூலியை வந்து நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவளோட ஃபேஸ்லயே வந்து ஒரு பெரிய மார்க் விழுந்திருக்கும். பட் அது யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டாகுரிட்ட வந்து அடி வாங்கிட்டு போனானுங்க இல்லையா, அவனுங்களால கட்டாகுரி அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டரை போட்டு அடிச்சிருந்திருப்பானுங்க. இதுக்கு வந்து கட்டாகுரிக்கு வந்து சரியான கோவம் வந்திருக்கும். அப்போ வந்து ஒரு டிசைட் பண்றான், நம்மளோட ஃபேமிலியை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அதுல இருந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸா மாறான். பாக்குறதுக்கு கூலா இருக்க மாதிரி இருக்கும். பட் அவனோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒண்ணுனா இறங்கி அடி வெளுத்து விட்டுருவான். அதுக்கப்புறம் கட்டாகுரி அவனோட மவுத்தை வந்து கவர் பண்றான். ஆக்சுவலா இங்க அவனோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. இது அவனோட ரியல் கிடையாது. அவனோட ரியல்ங்கிறது அவன் என்ன லுக்ல இருக்கானோ அப்படியே தான் அவன் இருக்க நினைக்கிறான். பட் ஃபேமிலிக்காக அவன் வந்து அதை கவர் பண்ணிக்கிறான். கட்டாகுரி 3 ஸ்வீட் கமாண்டர்ல ஒரு கமாண்டர். ஸோ அதுக்கு மெயினான ரீசனு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது தான். கட்டாகுரி லூஃபிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த பேட்டிலுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டாகுரி பண்ண எந்த ஒரு பேட்டில்லையுமே அவன் தோத்துருக்க மாட்டான். கட்டாகுரியோட ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜெல்லி பீன் இருக்கு இல்லையா, அதை ஃபிளிக் பண்ணிவிடுவான். அதுவே புல்லட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடில் அட்டாக் பண்ணி ஒருத்தவங்கள அவனால் கில் பண்ணவும் முடியும், இல்லைன்னா அவங்கள அஃபெக்ட் பண்ணவும் முடியும். கட்டாகுரியோட அட்டாக் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ரொம்ப லாங் ரேஞ்சிலேருந்து கூட கரெக்டாக அட்டாக் பண்ண முடியும் அவனால. இவனை கில் பண்ண ட்ரை பண்ண நிறைய பேரை அவனால வந்து ஜெல்லி பீனை ஃபிளிக் பண்ணியே அவங்க எல்லாத்தையும் வந்து அவன் கில் பண்ணியிருப்பான். கட்டாகுரி மோச்சி மோச்சி நோமி டெவில் ஃப்ரூட் யூசர். மோச்சினா ஜாப்பனீஸ்ல ரைஸ் கேக். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது மோச்சியை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது, மோச்சியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட்லாம் கிடையாது. பட் கட்டாகுரி ரொம்ப பெட்டரான ஒரு டெவில் ஃப்ரூட் யூசரா இருந்தனால இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆயிருந்திருப்பான். கட்டாகுரி 3 டைப் ஆஃப் ஹாக்கியும் யூஸ் பண்ணுவான். அந்த ஹாக்கி எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா வந்து கட்டாகுரி யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஹாக்கியோட இவனோட டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டியை சேர்க்கிறப்போ அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான எபிலிட்டியா மாறி இருந்திருக்கும். மோச்சியை என்னவா வேணாலும் கட்டாகுரியில கிரியேட் பண்ணலாம் இல்லையா, ஸோ அதனால மோச்சியை வந்து பேட்டில் நடக்கிறப்போ நிறைய ஹேண்டா கிரியேட் பண்ணியிருப்பான், நிறைய லெக்கா கிரியேட் பண்ணியிருப்பான். லூஃபிக்கு அகேன்ஸ்டா பேட்டில் நடக்கிறப்போ கூட கட்டாகுரியோட இருக்கவங்க சொல்லுவாங்க லூஃபிக்கு 2 ஹேண்டு தான், பட் நம்ம கட்டாகுரிக்கு வந்து நிறைய ஹேண்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அதுல அவனோட ஹாக்கியை சேர்க்கிறப்போ அந்த அட்டாக் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கட்டாகுரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட்டிவாகவும் இருப்பான். பிக் மம்மோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவனோட சிப்ளிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிறைய ஏர் பிளக் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அதை யூஸ் பண்ணி தான் அவனோட சிப்லிங்ஸ் எல்லாம் பிக் மம் சவுண்ட்லேருந்து வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. பேஜ் அவன் பிக் ஃபாதர் ஃபார்ம்ல இருக்கப்போ நிறைய கேனன் அட்டாக் வந்து அவனால பண்ண முடியும். அப்படியே அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கட்டாகுரி இவனோட மோச்சியை யூஸ் பண்ணி அந்த கேனன் ஹோல்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அடைச்சிருந்திருப்பான். கட்டாகுரி அவனை அட்டாக் பண்றப்போ லோஜியா டைப் டெவில் ஃப்ரூட் யூஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மாதிரி இவனோட மோச்சியை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பான். சுப்ரீம் கிங் ஹாக்கி. இந்த ஹாக்கி பல மில்லியன் பேர்ல யாராவது ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த ஹாக்கி யூசரா இருப்பாங்க. அதுல ஒரு பர்சன் கட்டாகுரி. அதையும் ரொம்ப பெட்டரா யூஸ் பண்ணிருப்பான். இந்த ஹாக்கி யூசர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு முன்னாடி வில் பவர் கம்மியா இருக்காங்கல்ல, அவங்களால நிக்க கூட முடியாது. லூஃபிக்கும் கட்டாகுரிக்கும் பேட்டில் நடக்கிறப்போ ஃபைனலா அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிக்கிறப்போ 2 பேருமே சுப்ரீம் கிங் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க.
அப்சர்வேஷன் ஹாக்கி இதுதான் கட்டாகுரியோட ரொம்ப பெரிய ஒரு பிளஸ். அப்சர்வேஷன் ஹாக்கினா சிக்ஸ்த் சென்ஸ், ஆப்பனண்டோட மூமெண்ட், அவங்களோட பிரசன்ட், அவங்களோட எனர்ஜி, அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்றது. கட்டாகுரி இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணிருப்பான். கட்டாகுரியால ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு சில செகண்ட்ஸை அவனால பார்க்க முடியும். சாஞ்சிக்கும் புட்டிங்க்கும் நடக்க போற மேரேஜ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்திருப்பான். பேஜி உங்களுக்கு அகைன்ஸ்டா மாற போறான் அப்படிங்கிறதும் கட்டாகுரிக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்ல, பிக் மம் அட்டாக் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் கட்டாகுரிக்கு தெரியும். இவனோட மோச்சி இருக்கு இல்லையா, அந்த மோச்சி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், பிளஸ் தின்னாவும் இருக்கும். அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமியா இருந்தாலுமே அவங்கள வந்து இவனால ட்ராப் பண்ண முடியும். இந்த அப்சர்வேஷன் ஆக்கி இருக்கு இல்லையா, இது பேட்டில்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருந்திருக்கும். ஆப்போனன்ட் இவனை எந்த இடத்துல அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இவனால முன்னாடியே பார்க்க முடியும் இல்லையா. கரெக்டா அவன் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருப்போ அந்த இடத்த எம்டி ஆக்கி விட்டுருவான். ஸோ அவங்களோட அட்டாக் எல்லாமே ஏர்ல தான் போயிட்டு இருக்கும், அவனை அஃபெக்ட் பண்ணாது. என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹாக்கி யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணாலுமே அது மேலேயே டச் ஆகாதனால அவனை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. லூஃபி வந்து 4th கியர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்து 4th கியர் தான் யூஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு கட்டாகுரிக்கு வந்து தெரியும். கட்டாகுரியால ஒரு சில லூஃபியோட அட்டாக் இருக்கு இல்லையா, அதை மிமிக் பண்ணிருப்பான். 3rd கியர் எலிஃபென்ட் கன் இருக்குல்ல, அந்த அட்டாக் யூஸ் பண்றப்போ கரெக்டா இவனும் அதே மாதிரியான அட்டாக் வந்து யூஸ் பண்ணிருப்பான். கட்டாகுரியோட ஃபியூச்சரை பார்க்க முடிஞ்சாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இவனை கில் பண்றதுக்கு ஒரு டீம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து இவன் கில் பண்ணிருப்பான். சாஞ்சி வந்து கன் சூட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்லிட்டு கட்டாகுரிக்கு தெரியும். பட் இவனோட ஜெல்லி பீன்ஸ் யூஸ் பண்ணி அவனை கில் பண்ண பார்ப்பான். சம்டைம்ஸ் இந்த மாத்த ட்ரை பண்றான் இல்லையா, அது இன்னும் டேஞ்சரா கூட மாறலாம். பட் இவனோட ஃபியூச்சரை பார்க்க முடிஞ்சாலும் ரொம்ப லாங் ரேஞ்சில் இருந்துட்டு அந்த ஃபியூச்சரை பார்த்துருக்கான்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அவங்க என்ன பேசியிருப்பாங்க, என்ன கான்வர்சேஷன் போயிருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாது. இவனா ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கு ஏத்த மாதிரியான மூவ் வந்து பண்ண முடியும். ஆர்மமெண்ட் ஹாக்கி. ஆர்மமெண்ட் ஹாக்கின்னா யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வெளியில தெரியாத ஒரு ஆர்மரா கன்வெர்ட் பண்றது. இது டிஃபென்ஸையும் அஃபென்ஸையும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கட்டாகுரி நிறைய மோஜியை கிரியேட் பண்ண முடியும் இல்லையா, ஸோ பேட்டில் பண்றப்போ நிறைய ஹேண்ட் இல்லைன்னா நிறைய லெக்கு கிரியேட் பண்ணி அதுல ஆர்மமெண்ட் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவான். அப்படி யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த அட்டாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹாக்கியையும் அவனால ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுங்கிறனால பேட்டில் எல்லாமே வெறித்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதனாலதான் லூஃபிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பேட்டிலையுமே வந்து தோத்துருக்க மாட்டான். கட்டாகுரி டெவில் ஃப்ரூட்டை மாஸ்டர் பண்ணியிருப்பான், அவேக்கன் பண்ணியிருப்பான். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இதை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவேக்கனிங் அப்படின்னா இப்போ டெவில் ஃப்ரூட் யூஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க குறிப்பிட்ட சரௌண்டிங்ல இருக்க இடத்த எல்லாத்தையுமே அவங்க டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ண முடியும் இல்லையா, அதை என்விரான்மெண்ட்ல அவங்களால பண்ண முடியும். இவன் மோச்சி கிரியேட்டர் தானே, அதனால இவனோட என்விரான்மெண்ட்டை மோச்சியா இவனால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ அவனுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறதே ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். மோச்சில நிறைய கிரியேட் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் லூஃபிக்கு அகைன்ஸ்டா வந்து பண்ணிருப்பான். அதுல என்னோட ஃபேவரட்னா பஸ்கட் மோச்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். இந்த அட்டாக் யூஸ் பண்றப்போ அவன் வந்து ஒரு டோனட்டாவே கன்வெர்ட் ஆயிருந்திருப்பான். ரொம்ப ஸ்பீடா இருப்பான், அவ்வளவு ஈஸியா அவனை பிடிச்சிருக்க முடியாது. அட்டாக் பண்றப்போ அவனோட ஹேண்டை ரொம்ப பெருசாக்கி அதுல ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி நிறைய ஷார்ப்பாக்கி ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கட்டாகுரி வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவான், அதோட பேர் வந்து முகூரா. நம்ம திரிசூலம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். பேட்டில தேவையானப்ப மட்டும்தான் வெளியில எடுப்பான், மற்ற டைம்ல அவனோட மோச்சி பாடியில வந்து கவர் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அந்த வெப்பனுமே எனக்கு பார்க்கறது ரொம்ப கேட்சியா இருந்தது. அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் இல்லையா, அதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா இருக்கும். கட்டாகுரியா ஏன் நான் ஃபர்ஸ்டே ஜெனியூனான ஒரு கேரக்டர்னு சொன்னா, லூஃபிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ கட்டாகுரியோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணுவானா லூஃபியை அஃபெக்ட் பண்ணிருப்பா. நேர்மையா அவங்களை அட்டாக் பண்ணி வின் பண்ணணும்னு தான் நினைப்பானே தவிர குறுக்கு வழியெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அவனோட சிஸ்டர் லூஃபியை அஃபெக்ட் பண்ணியிருந்தனால இவனும் செல்ஃபாவே அஃபெக்ட் பண்ணியிருப்பான். கட்டாகுரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு மட்டும் கிடையாது, ஒன் பீஸ்ல நிறைய பேருக்கு வந்து கட்டாகுரியுமே ரொம்ப பிடிக்கும். நீங்க கட்டாகுரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா நான் திரும்ப ரிமைண்ட் பண்றேன், 5K வியூ ப்ளஸ் தேங்க்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க.